புதுச்சேரியில் தலை தூக்கும் ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனை. நடவடிக்கை எடுக்கக் கோரி சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் கலெக்டரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் புதுச்சேரி மாவட்ட கலெக்டரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அதில் புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை எளிய பாமர மக்களை சுரண்டி கொழுத்த மோசடி லாட்டரி கும்பல் ஒரு நம்பர் லாட்டரி என்ற பெயரில் புதுச்சேரி சாரம் மார்க்கெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை எளிய மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடும்பங்களை சீரழித்து வரும் ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு மற்றும் லாட்டரி விற்பனையை புதுச்சேரி அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பு தடை செய்து உள்ளது. இருப்பினும் காளான் போல பல பகுதிகளில் திருட்டுத்தனமாக விற்பனை நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக உழைத்த தொழிலாளர்கள் ஒரு நம்பர் லாட்டரி சீட்டுக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை லாட்டரி எனும் மோசடித்தனத்தில் சிக்கித் தவிக்கும் காரணத்தால் தனது பணத்தை இழப்பதோடு தனது குடும்பத்தையும் நடுத்தெருவிற்கு கொண்டு வருகிறார்கள். எனவே மேற்கண்ட பகுதிகளில் ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனையை இரும்பு கரம் கொண்டு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வின் போது தலைவர் ஆறுமுகம், பொதுச் செயலாளர் மணிகண்டன், கௌரவ தலைவர் செல்வகுமார், துணைத் தலைவர் கண்ணன், துணை அமைப்பாளர் அருள், துணை செயலாளர் சிவக்குமார், வர்த்தக பிரிவு செயலாளர் முருகேசன், இளைஞரணி தலைவர் பிரகாஷ், இளைஞரணி செயலாளர் தினேஷ், மாணவரணி தலைவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.